இங்க பாருமா பூஜா. சொல்லுங்க நீ. ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் அழுகாம இருமா கண்ணத்தோட. அத்தை பார்த்தா எங்களை தாம்மா திட்டுவாங்க. திட்டுவாங்கல்ல, ஏன் திட்ட மாட்டாங்க? மகா செஞ்சிருக்க காரியத்துக்கு நம்மளை திட்டுவாங்க. வரட்டும், இன்னைக்கு அவங்களா நானான்னு பாத்துக்கிறேன். சின்ன பொண்ணு, கோவத்துல பொறுமையை இழக்க கூடாது. நீ கோவப்பட்டா புத்தி கெட்டுத்தனமா நடந்துக்க கூடாது. இது அவளோட லைஃப். நம்ம பேசி புரிய வைக்கணும் முடிஞ்சா. இல்லாட்டினா ஓரமா உட்காரணும். அதை விட்டுட்டு பெருசு பண்ணக்கூடாது. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அக்கா, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடியும். கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீ அமைதியா இரு சின்ன பொண்ணு. அத்தை வந்துட போறாங்க. ஐயோ ஐயோ, என் பிள்ளை அழுக வைக்கிறாளுகளே. தொலைஞ்சு போறவளுக. ஏய், உங்களுக்கு யாரடி இவ்வளவு தைரியம் கொடுத்தது? என் பிள்ளைய உட்கார வச்சு அழுக வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. காலேஜ் கூட போகாம ஏன்டி இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? என்ன சொன்னீங்க அவளை? ஏய் பானு, நீ தான் அழுக வச்சியா? இல்ல சக்தி, நீ அழுக வச்சியா? அத்தை, என்னடி? உங்க மகளை யாரும் அழுக வைக்கல. உங்க மகளுக்கு 2 நாளா வகுத்தால போகுதான், அதே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. சி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்னமோ பண்ணுங்க. அண்ணி, எனக்கு ஒன்றும் தெரியாது அண்ணி, என்னை விட்டுருங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஒன்றும் தெரியாம தான் நின்று பேசிட்டு இருந்தியா? நான் நேத்தே உன்கிட்ட கேட்டேன். உனக்கும் உங்க அக்காவுக்கும் நடவடிக்கை சரியில்லை, 2 பேருக்கும் சண்டையான்னு உன்கிட்ட கேட்டேன். இதுல அவளும் சம்மந்தப்பட்டிருக்கா. மரியாதையா உண்மையை சொல்லு, என்ன பிரச்சனை? என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அட ஆமா சின்ன பொண்ணு, நேத்து ரூபி உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தா. அப்போ பூஜா வந்தா. பூஜா பார்த்ததும் வேகமா ஃபோன் பார்த்துட்டு இருந்தவ எந்திரிச்சு ரூம்குள்ள போயிட்டா. அவ போறத பார்த்துட்டு இவ அழுதா. நான் ஏன் கேட்டதுக்கு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு வேகமா கோவத்துல அழுதுட்டு போயிட்டா. ஏன் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும்? ஏக்கா, நேத்தே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லக்கா. அப்பவே கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சிருக்கலாம்ல. இப்ப அவ காலேஜுக்கு போயிட்டா, எப்படி கேட்கறது அவட்ட? அதை பத்தி கவலைப்படாத சக்தி. சின்ன பொண்ணு என்கிட்ட விஷயத்த சொன்னதும் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அண்ணி, சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மதமும் இல்லை. ப்ளீஸ் அண்ணி, என்ன நம்புங்க அண்ணி, ப்ளீஸ். இங்க பாருடா பூஜா, உன்னை நம்ப கூடாதுன்னு கிடையாது. நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அன்னிங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணுமோ நாங்கள் செஞ்சுக்குவோம்ல. உனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அப்போ யாரு? ரூபிக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா? அண்ணி அண்ணி, நீங்களா தான் சொல்றதை கேளுங்க அண்ணி, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அண்ணி. என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அண்ணி, ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்கே பாருமா, நீ அழுகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன நடந்துச்சோ அதை சொல்லிடு, உன்னை விட்டுரும். இப்போ நீ அழுதா உன்னை விட்டுருவோன்னு மட்டும் நீ நினைக்காத. நீ சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நம்புங்க ப்ளீஸ். இங்க பாரு பூஜா, உன்னை நம்பாம நாங்க வேற யாரை நம்ப போறோம்? நீங்க சின்ன பிள்ளைங்கன்றதுக்காக இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அண்ணி மாதிரி நடந்துகிட்டதே கிடையாது. சொல்லுமா, அப்படி என்னைக்காவது நடந்திருக்கமா? அன்னைக்கு கூட ஃப்ரெண்டா தானே எங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்க ஸ்கூல்ல எப்படி போகுது, நான் டீச்சர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் நர்ஸ் ஆக போறேன், நீ தானே சொன்ன. இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க. நீ நான் தான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றேன். நீ ஏன் நீ என்ன குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்குறீங்க? என்னால தாங்கிக்க முடியல. நீ ப்ளீஸ் அண்ணி, விட்டுருங்க நீ. சரி, ஃபர்ஸ்ட் அழுகிறத நிறுத்து. அண்ணி, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சரிங்க அண்ணி. ஏன் நீ திடீர்னு வர சொல்லியிருந்தீங்க? எதுக்கு எல்லாரும் என்னை இப்போ முறைக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு அண்ணி. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? படிச்சுட்டு இருந்தவள கூப்பிட்டு வந்துட்டு இப்படி உட்கார வச்சு எல்லாரும் முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அம்மாட்ட சொல்லவா? சொல்லுடி, சொல்றி பாப்போம். கூப்பிடுவாங்க அம்மாவை. நீ கூப்பிடுறியா இல்லை நான் கூப்பிடவா? ஆளையும் முகரையும் பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அம்மாவை கூப்பிடுவா. அம்மாட்ட
பொறுமையா கேக்குறேன், கோவப்படாம கேக்குறேன். அண்ணி கேக்குறது கரெக்டா பதில் சொல்லு. சொல்லுங்க அண்ணி, கேளுங்க அண்ணி, சொல்றேன். உனக்கும் பூஜாவுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேங்க? அவ இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்டே, நீ இருக்கிற இடத்துல அவ இருக்க மாட்டா. ஏதோ கடங்காரனை பார்த்த மாதிரி ஓடுறீங்க ரெண்டு பேரும். என்ன பிரச்சனை? எனக்கு இன்னைக்கே தெரிஞ்சாகணும். இல்லாட்டினா உங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்றேன். நீ உண்மையை சொல்லிட போற? நீ அப்படி எல்லாம் இல்லை, நீ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம், உங்ககிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நீ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ ப்ளீஸ் நீ அம்மாட்டெல்லாம் சொல்லிடாதீங்க. நீ என்னடி நடக்குதுங்க? கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் உட்காந்து. ஏய் ரூபி, பூஜா ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகல? இந்த டயத்தில் எதுக்கு வீட்டில் இருக்கீங்க? ஏண்டி வந்தீங்க? அது வந்து சித்தி, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு சித்தி, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவுகளோட உட்காந்து பேசிட்டு இருக்க, போய் தூங்கு. இல்லை சித்தி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போய் தூங்குறேன். உன்னை போன்னு சொன்னேன், போய் ரெஸ்ட் எடு. நான் ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு தூங்கு, சரியாயிரும். சரிங்க சித்தி. ஏய் உனக்கு என்னடி, போடி போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடு. இவ்வளோடா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க. அப்போ நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை? இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது நினச்சிட்டியோ? ஐயோ சித்தி, அப்படியெல்லாம் இல்லை சித்தி, நான் போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தனியாக சொல்லணுமா? கிச்சனுக்கு வாங்க, வேலை இருக்கு. நீங்கள் போங்க, நாங்கள் வாரோம். இந்த திமுருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, வா. கடைசி வரைக்கும் அவள்கிட்ட உண்மையை வாங்க முடியாமலே போயிடுச்சேக்கா. இந்த மாமியா கிழவி தான் வந்து ஊடையில் வந்து தடுத்து விட்டுட்டான். என்னமோ போகட்டும், அவள் பொண்ணு தானே, அவளே பார்த்துக்கிறட்டும். அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு, இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருவோம். ஆமாக்கா, நல்லது செய்ய போய் கடைசியில் கெட்ட பேர் நம்மளுக்கு தான் வரும். நம்மளே சொல்லுவாங்க இவ தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ட்டு. ஏய் இந்த வந்துருச்சுல, என்னங்கத்த உங்களுக்கு பிரச்சனை? மணி எத்தனை? பிள்ளை ஸ்கூல் முடிஞ்சு வரட்டையும். அவளை போய் யார் கூட்டிட்டு வருவா? உங்க அப்பையும் போய் கூட்டிட்டு வருவானா? வேணும்னா செத்து போன உங்க அப்பனை வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், என் பிள்ளைய பத்தி நீங்க எதுவும் பேச தேவையில்லை, என் பிள்ளை எனக்கு பாத்துக்கிற தெரியணும். உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க, நான் அணுவை போய் கூட்டிட்டு வர சொல்லிக்கிறேன். இவெல்லாம் ஒரு பொம்பளை, இவளுக்கு ஒரு பிள்ளை, மூஞ்சியும் முகரையும் பாரு. நீங்க மூஞ்சியை பத்தி பேசாதீங்க. நீங்க என்னைக்காவது கண்ணாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்து என்னைய பத்தி பேசியிருக்க மாட்டீங்க. போங்க அங்கிட்டு. உனக்கு வாய் கூடிருச்சு, உனக்கு அப்படிதான் சொல்லிட்டேன். அனு அனு சொல்லுங்கக்கா. அனு, லில்லி ஸ்கூலு முடிஞ்சு வந்துகிட்டு இருப்பா, அவளை போய் கூட்டிட்டு வரணும். இங்க எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை இருக்குமா, நீ போயிட்டு வந்துடுறியா? சரிங்கக்கா, நான் பாப்பாவை கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. எதுக்குக்கா இதுக்கெல்லாம் போய்? பரவாயில்லக்கா. பார்த்துக்கோங்க உங்க பணக்கார மருமகளை. நம்ம யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அவங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. உங்க மருமகளுக்கு இருக்கிற நல்ல குணத்துல பாதி கூட உங்களுக்கு இல்லை, இதில் பேச வந்துட்டீங்க. உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிருங்க. இவளுக்கு திமிரு கூடிருச்சு, இருடி உன்னை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்குறேன். என்னத்த இவளுக்கு திமிரு கூடிருச்சு, இவளை எப்படி அடக்கி வைக்கணுமோ அப்படி அடக்கி வைக்கணும்னு மைண்ட் வாய்ஸில் பேசுறீங்களோ? சேச்சா அப்படிதாண்டி. என்னடி எதுக்கு இப்ப? நீங்க என்ன பண்ணாலும் என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. என் வேலையை பார்க்க தாண்டி போறேன். இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பல, நான் உனக்கு மாமியார் இல்லடி. இதுக்கே வாய பொழுந்துட்டீங்க. உங்க 3 பேரையும் பிரிச்சு உங்களை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நான் அனுப்புறேன், பாக்குறீங்களா? அதையும் தான் பார்த்துருவோமே. ஏய் சின்ன பொண்ணு, உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா இருந்துக்க. உன்னை வீட்டை விட்டு அனுப்புற நாள் வந்துருச்சு. என்னடி சின்ன பொண்ணு இது இப்படி பேசிட்டு போகுது? நிஜமாவே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுமோ? விடுங்கக்கா, அது கிடக்கு லூசு. நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. அப்படியே நான் அந்த வீட்டை விட்டு போனாலும் நான் கவலையே படமாட்டேன். அவங்க அந்த இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சா அவங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்படியே நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க,
அவங்க வாயிலே வா சின்ன பொண்ணுன்னு மன்னிப்பு கேட்டு நான் கூட்டிட்டு வர வைப்பேன். விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத சின்ன பொண்ணு. நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. எங்களுக்கு தூணா இருக்கிறதே நீதான் சின்ன பொண்ணு. நீயும் போயிட்டா நாங்கெல்லாம் எங்கிட்ட இருப்போன்னு சொல்ல முடியாது சின்ன பொண்ணு. அப்படி நடத்துவாங்க எங்களை. தயவு செஞ்சு எங்களை விட்டுட்டு போயிடாத சின்ன பொண்ணு. நீ இருக்க தைரியத்துலதான் சின்ன பொண்ணு இன்னமும் இந்த கொடுமையில தாங்கிட்டு நாங்க இந்த வீட்டுல இருக்கோம். நீயும் இல்லைன்னா நாங்க எதுக்கு சின்ன பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்? நாங்களும் உன் கூடவே வந்துடுறோம். அக்கா பயப்படாதீங்க, அந்த அளவுக்குலாம் போக விட மாட்டேங்க்கா. இன்னைக்கு அத்தையா நானான்னு பார்த்துடலாம்.